friends, welcome to Funny Kitchen. நான் உங்க தக்ஷிதா. நான் உங்க லட்சணா. இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சுண்டல் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுண்டல் புளிக்குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ வந்து டிஃப்ரெண்டா எல்லாரும் புளிக்குழம்பு வெங்காயம் தக்காளி போட்டு செய்வாங்க. இது ஒரு டிஃப்ரெண்டா எல்லாத்தையும் போட்டு அரைச்சு செய்யற புளிக்குழம்பு. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கணும். சீரகம் வந்து ஒரு சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். 1/2 ஸ்பூன். இப்பதான் நம்ம சோம்பு எல்லாமே சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு சோம்பு 1/2 ஸ்பூன். இப்போ இதில் வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் பூண்டு அதெல்லாம் ஆட் பண்ணிடணும். இது நல்லா எல்லாத்தையும் வதக்கணும். எல்லாம் ப்ரௌனிஷ் ஆனமாமா. இது நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டு சாம்பார் தூள் இந்த மஞ்சள் தூள் நம்ம குழம்புல தான் போடுவோம். இதை வந்து நம்ம அரைக்க போறோம், அதனால அதிலே போட்டுருணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். புளிக்குழம்பு கொஞ்சம் காரமா இருந்தாதான் நல்லா இருக்கும். இது சுண்டல் புளிக்குழம்பு. நல்லா வதக்கி. ஆமா, இது நல்லா வதக்கணும் காய்ஸ். இன்னும் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். வதங்குறதுக்கு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்திட்டு நல்லா கலர் வந்து மாறணும். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி கலர் மாறணும். ஸோ இங்க வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் போட்டு வெட்டி வச்சிருக்கோம். சுண்டல் கருப்பு சுண்டல் வந்து நல்லா காலையில 3-4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இந்த தண்ணி வந்து கீழே ஊற்றக்கூடாது. அந்த தண்ணியோட சேர்த்து இதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா வதங்கினோடனே இதை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இதை தாளிச்சு விட்டு இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க வைக்கணும். புளி ஊற்றி. ஓகே, இது வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது நல்லா வதக்கணும். வதங்கி தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோடனே அடுப்பை சிம் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். பண்ணி ஃபேனுக்கு அடியில் நல்லா ஆற வச்சிடணும். ஆறினோன்னு தான் மிக்சியில போடணும். அதுக்கு நடுவுல இந்த கத்திரிக்காயும் முருங்காயும் தாளிச்சு விட்டு நல்லா வேக வச்சிடணும். அதே சட்டியிலே செஞ்சிடலாம். இப்போ அதே சட்டியிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கணும். நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு. எத்தனை ஸ்பூன்மா? 1 ஸ்பூன் போட்டா போதும். ஓகே. கடுகு உளுந்தம் போட்டு அது பொரிஞ்ச உடனே இந்த கத்திரிக்காய் முருங்காய் போட்டுருணும். இப்போ இந்த கத்திரிக்காய் முருங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அதே சட்டில கடுகு உளுந்தம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதை வேக விட்டுறணும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி விட்டு இது நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். கத்திரிக்காய் முருங்காய் வேகணும். அதுக்கு வெயிட் பண்ணலாம் காய்ஸ். கத்திரிக்காய் முருங்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அரைச்சி வெங்காயம் தக்காளி எல்லாம் இருக்குல்ல, அந்த மசாலா இதில் ஊற்றிடணும். ஊத்திட்டு இந்த வேக வச்ச சுண்டலை இதுல போட்டுடணும். போட்டுட்டு சுண்டலையும் போட்டுட்டு இந்த புளி இருக்குல்ல, ஓகேம்மா. புளியும் கரைச்சி ஊத்திட்டா நம்ம சுண்டல் குழம்பு ரெடி. கொஞ்சம் உப்பு போடணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு.
உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியா வேணா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம், கெட்டியா இருக்குன்னா கெட்டியா அப்படியே வச்சுக்கலாம். இல்ல கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு நம்மளோட இந்த சுண்டல் புளிக்குழம்பு ரெடி. சுண்டல் புளிக்குழம்பு ரெடி. இது டிஃப்ரெண்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அரைச்சு போட்டு செய்யறது. இது டிஃப்ரெண்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இது நாளைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். ரைஸோட சாப்பிடலாம், தோசை, இட்லி, சப்பாத்தி பூரி கூட சாப்பிடலாம். சப்பாத்தி பூரிக்குலாம் நல்லா இருக்காது. சாம்பார் இது குருமா தான் நல்லா இருக்கும் சப்பாத்தி பூரிக்குலாம். இது வந்து சாதத்துக்கு நல்லா இருக்கும். இட்லி, தோசைக்கு அடுத்த நாள் வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு சாப்பிடறத விட நாளைக்கு டேஸ்டா இருக்கும். சரி, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மதியானத்துக்கு இன்னொரு டிஷ் வந்து பண்ணியிருக்கோம். அது வந்து எடுக்க டைம் இல்லை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரசம். மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லையா, கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, சளி பிடிக்கும். அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொள்ளு ரசம் வச்சிருக்கோம். கொள்ளு எப்படி செய்யணும்னா, கொள்ளு வந்து 2 கப் எடுத்து நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி இது மாதிரி குக்கர்ல ஒரு 7-8 விசில் எடுத்தீங்கன்னா அந்த கொள்ளு தண்ணி கிடைக்கும். இந்த ரசத்துக்குள்ள வந்து நம்ம தண்ணி ஊத்துவோம்ல புளிக்கு, அதுக்கு பதிலா தண்ணிக்கு பதிலா அந்த கொள்ளு தண்ணியை ஊத்தி ரசம் வைக்கணும். ரசம் சூப்பரா டேஸ்டா இருக்கும். நீ சாப்பிட்டுருக்கீங்களா? சொல்லு. சூப்பரா இருந்துச்சு गाइस. நான் நிறைய வாட்டி இது சாப்பிடுவேன். இந்த ரெய்னி சீசனுக்கு இந்த சுண்டல் குழம்பு, இந்த ரசம் தொட்டுக்க கொஞ்சம் வத்தல், அப்பளம் பொரிச்சா செமையா இருக்கும். காய் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதுலயே ஏற்கனவே சுண்டல், முருங்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டுக்கிறதுனால இதே தொட்டு சாப்பிடலாம். கொஞ்சம் வத்தலும் அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டியா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாம் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இல்லடி, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. பை गाइस, நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை.